வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நெல்லை பாலு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நல்லம்மாள்புரம் டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தான் இருக்கோம். இப்போ நல்லம்மாள்புரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்கூலோட பெருமை என்னென்னா, தற்போது இப்போ ரீசண்டாக ஒரு சினிமா படம் ஒன்று தயார் பண்ணாங்கள்ல, வாழைங்கிற படம். அந்த படம் வந்து முழுக்க முழுக்க இங்கே தான் படமாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நல்லம்மாள்புரம் இங்கே வந்து ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியும் இருக்குது, பெண்கள் மேல்நிலைப்பள்ளியும் இருக்குது. ரெண்டுமே வந்து ஆதிராட நலத்துறை சார்ந்த பள்ளிகள். இந்த பள்ளிகளில் என்னென்னா, இதில் பராமரிக்கிறதுக்கு அரசு வந்து முன் வரதே கிடையாது. எந்த ஒரு பராமரிப்பும் கிடையாது. இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட எண்ணற்ற அதிகாரிகள் உருவாகியிருக்காங்க. இன்ஜினியர் இருக்காங்க, எஸ்பியாக இருக்காங்க, ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க, டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டாக்டர்ஸ். இது பார்த்திங்கன்னா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பாருங்கள். இந்த இரண்டு பள்ளிகளிலுமே வந்து ஏகப்பட்ட மருத்துவர்கள், காவல்துறையில் இருக்காங்க, கலெக்டராக இருக்காங்க, எண்ணற்ற அரசு பணிகளில் வந்து பணியாற்றுறாங்க. ஆனால் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வந்து கிட்டத்தட்ட 1500 மாணவர்களுக்கு மேலே படித்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் வந்து அரசு. 2 பெண்களுடைய பள்ளிகளையும் எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு காரணம் வந்து முழுக்க அரசு. ஏன்னா அரசுடைய பிற்போக்குத்தனம் தான் இதற்கு காரணம். இங்கே படிக்கிறவங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரனோட பிள்ளைகள்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு அன்றாடம் உழைக்கக்கூடிய மக்களோட குழந்தைகள் தான் இங்கே படிக்காங்க. இந்த பள்ளியில் வந்து முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 80% பேர் வந்து தேவேந்திர குல மக்கள் தான், அவர்களுடைய குழந்தைகள் தான், மாணவர்கள் தான் படிக்காங்க. மேலும் இந்த பள்ளியோட சிறப்பு என்னென்னா, இந்த பள்ளியில் தூத்துக்குடியை சார்ந்தவர்கள் படிக்காங்க, நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் மாணவர்களும் படிக்காங்க, தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் நிறைய மாணவர்கள் இங்கே வந்து படிக்காங்க. இந்த அவ்வளோ பேர் படிக்கக்கூடிய இந்த பள்ளியில் மாணவர் விடுதி கிடையாது. மாணவர் விடுதி கிட்டத்தட்ட கெட்டி 30-38 வருஷம் ஆச்சு. அதை பராமரிக்கிறதுக்கு புதுசாக கட்டுறதுக்காக இடித்த அந்த மாணவர் விடுதி திரும்பவும் கட்டி கொடுக்கறதுக்கு அரசுக்கு துப்பே கிடையாது. ஏன்னா இப்போது அந்த மாணவர்கள்லாம் வந்து வெளியில் அங்கே ஊரில் வெளியில் தனியார் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. எல்லா மாணவர்களும் மாணவிகளும் அதே போல் தனியார் விடுதியில் தான் தங்கியிருக்காங்க. 3 மாணவர் விடுதி, ஒரு மாணவர் விடுதி, அடுத்து ஒரு பெண்களுக்கான மாணவர் விடுதி, மற்றொன்று பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான மாணவர் விடுதி. ஆதிராவிடத்துடைய சேர்ந்தது வந்து 2 மாணவர் விடுதி, பெண்கள் மாணவர் விடுதி, ஆண்களுக்கான விடுதி 1. அதுபோக பிற்படுத்தப்பட்டவருக்கான ஒரு விடுதி இருக்குது. ஆனால் எந்த விடுதியுமே செயல்பாட்டில் கிடையாது. எல்லாமே பராமரிப்பு இல்லாமல் கிடக்கு. இது சம்பந்தமாக ஆதிராவிட நலத்துறை அமைச்சருக்கு கடிதம் கொடுத்தாச்சு, மனு கொடுத்தாச்சு, மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் கொடுத்தாச்சு, மனு கொடுத்தாச்சு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இந்த மாணவர்களுடைய நிலைமை ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. இனிமேலாவது அரசு இந்த பள்ளிகள் பக்கம் பார்வை திருப்புமான்னு பார்ப்போம்.